ஹலோ மக்களே, நான் தான் ஆள்கிட்ட பேசுகிறேன். என்னடா அது பிஜேஎஸ் முடிஞ்சவொடனே எந்த ஒரு பரபரப்பான ஈவெண்ட்டுமே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்மளுக்காக தான் பிஜிஎம் வந்து பிஎம்பிஎஸ் என்ற ஒரு ஈவெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, பிஎம்பிஎஸோட ஃபுல் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த டீம்லாம் பிஎம்பிஎஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, நான் தான் ஆள்கிட்ட பேசுகிறேன். பிஜேஎஸ் முடிஞ்சவொடனே நானும் ஆளை காணுன்ட்டு வீடியோவே வரல. இனி பிஎம்பிஎஸ்க்காக தான் வெயிட்டிங்கு. பிஎம்பிஎஸ் வந்துடுச்சு. இனி ஒவ்வொரு நாளும் பிஎம்பிஎஸோட அப்டேட்டு எல்லாம் டெய்லியுமே வரும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போனால் பிஎம்பிஎஸோட ஃபார்மேட்டு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த பிஎம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டன் மொத்தம் எத்தனை டீம் வந்து குவாலிஃபை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 64 டீம்ஸ் வந்து கிராஃப்டன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த 64 டீம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் மக்களே. கிராஃப்டன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 டீம் வந்து பிரிச்சிருக்காங்க. 64 டீமும் எப்படி எடுத்தாங்கன்னா, லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் எந்தெந்த டீம்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து எந்தெந்த டீம்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அது வந்து டோட்டலாக 64 டீம்ஸ் எடுத்திருக்காங்க. 64 டீம்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கள்ல, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்களே லாஸ்ட் இயர், அவங்களெல்லாம் குரூப் ஏ. அதுக்கு கீழே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்களா அவங்களாம் குரூப் பி. அதுக்கு கீழே பண்ணுறவங்க சி, அப்புறம் டி, அதேமாரி கொடுத்துருக்காங்க. நல்லா டாப் மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து குரூப் ஏ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ யாரை செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் தரேன் பாருங்கள். குரூப் ஏக்கு வந்து யாரை செலக்ட் ஆகிருக்காங்கன்னா, சோலு, ஜெனசிக்ஸ் ஸ்போர்ட்ஸு, ஒராங்குட்டன், கால் லைக்கு, அப்புறம் வந்து ரெவனண்ட் எக்ஸ்பார்க்கு, அப்புறம் நெபுலா ஸ்போர்ட்ஸ், வெசிட்டா ஸ்போர்ட்ஸ், மெடானின்ஸா, மித் அஃபிஷியல்ஸ். இதில் வந்து தமிழ் டீம் யார் செலக்ட் ஆகிருக்காங்க ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேஎஸ்ல நான் குவாலிஃபையான நம்மளோட டீம் தமிழ் ஆல்சோ வெல்டி ஸ்போர்ட்ஸ் 2 டீமே தமிழ் டீமே குரூப் ஏக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. குரூப் ஏக்கு வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. அதை வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், எல்லாமே நான் சொல்கிறேன். குரூப் பி யார் செலக்ட் ஆகிருக்காங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரேன். குரூப் பியில் வந்து எந்த தமிழ் டீம் ஆல்ட் செலக்ட் ஆயிருந்தா நம்ம ட்ராய் வந்து பிஜேஎஸ்ல செமிஃபைனல்ஸில் விட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து குரூப் பி ஸ்லாட் கிடச்சிருக்கு. 8-பிட்டு, இது ரியோட் நேஷனல்ஸ், K9 ஸ்போர்ட்ஸ், இவங்கெல்லாம் வின்கார்டு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி தரேன். அவங்களாம் குரூப் பி செலக்ட் ஆகிருக்காங்க. குரூப் சி யார் செலக்ட் ஆகிருக்காங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, குரூப் சி வந்து பார்த்தீங்கன்னா இது நானெக்ஸ் ஸ்போர்ட்ஸ், நம்மளுடைய தமிழ் டீமானது ரைசிங் ஸ்போர்ட்ஸ், அதாவது டிராகன்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. டிராகன்லாம் இப்போ வந்து வெல்டி ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டாங்க. ரைசிங் ஸ்போர்ட்ஸில் யார் ஆடுறாங்கன்னா, ஃபாக்ஸ், நம்ம டிடியை சேர்ந்த ஃபாக்ஸ் அவங்களாம் சேர்ந்து ஒரு டீம் ஆரம்பித்து அதெல்லாம் ரைசிங் ஸ்போர்ட்ஸில் அவங்க ஆரம்பிக்கல, அவங்க ஃபாக்ஸ் ஜாயின் பண்ணிட்டாரு. அவங்களாம் சேர்ந்து ஆடுறாங்க. அதெல்லாம் வந்து ரைசிங் ஸ்போர்ட்ஸ், அவங்களாம் குரூப் சி குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது லித்கா ஸ்போர்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து குரூப் சி யாரான்னு தரேன். அவங்களாம் வந்து குரூப் சிக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. குரூப் டி யார் ஆல்ட்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் தமிழ் டீமான ஆட்டோபாட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் அவங்க வந்து கிட்டத்தட்ட செமிஃபைனல்ஸ் வரையும் குவாலிஃபை ஆனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. கிராஃப்டன் வந்து அவங்களுக்கு வந்து குரூப் டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ட்ரூ ரிப்பர்ஸ் அவங்களுக்குமே குரூப் டி. அப்புறம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி. அதாவது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்னன்னா, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறவங்க ஏ, அது கீழே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க பி, சி, டி. டோட்டலாக ஒரு டீமுக்கு வந்து 16, ஒரு குரூப்புக்கு 14 டீமு. டோட்டலாக வந்து 64 டீம்ஸ் வந்து கிராஃப்டன் வந்து பிஎம்பிஎஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபார்மேட் சொல்ல ஆல்ட்டு எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான இதுவும் நான் தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 ரவுண்டு, ஓகேங்களா? 4 ரவுண்டுக்குமே 4 ரவுண்டு எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 9, ஓகேங்களா? செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 11 to 14, தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 16 to 19, ஃபோர்த் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 28 to 31. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டல் 4 ரவுண்ட் நடக்கும். 4 ரவுண்டுக்குமே இந்த 4 குரூப்பில் உள்ள பிளேயர்ஸும் விளையாடுவாங்க. ஒரு குரூப்புக்கும் மொத்தம் 24 மேட்ச் ஆடுவாங்க. ஒரு குரூப்பு ஒரு நாளைக்கு வந்து 6 மேட்ச், டோட்டலாக 24 மேட்சஸ் ஆடுவாங்க. இதில் வந்து அதுலேயுமே கிராஃப்டன் வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம வந்து குரூப் ஏ செலக்ட் ஆகிட்டோம், நம்ம மட்டும் முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம ஒழுங்காடி நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு கிராஃப்டன் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க. அது என்ன செக்மெண்ட்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு வீக்கு குரூப் ஏ 4 குரூப்புக்கும் 6 மேட்ச் முடிஞ்சிடும். ஒரு குரூப்புக்கு வந்து 6 மேட்ச், 4 குரூப்புமே 6 மேட்ச் முடிஞ்சிடும். குரூப் முடிஞ்ச உடனே அதில் வந்து இப்போ குரூப் ஏல பாட்டம் 4 டீம் இருக்கும்ல, அவங்க வந்து எங்கே போயிடுவாங்க, குரூப் பிக்கு போயிடுவாங்க.
குரூப் பியோட பாட்டம் 4 இருக்காங்களா அவங்க வந்து குரூப் சிக்கு போயிடுவாங்க. குரூப் சியோட பாட்டம் பாயிண்ட்ஸ் டேபிளில் பாட்டம் 4 இருக்காங்களா அவங்க வந்து குரூப் டிக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு டீமில் வந்து 20 டீம் ஆயிடாத ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அதுக்கு தான் அப்புறம் பாட்டம்ஸ் டீமில் இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா குரூப் டி இருக்குல்ல, குரூப் டியில் டாப் 4 டீம்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து குரூப் சிக்கு போயிடுவாங்க. குரூப் சியில் டாப் 4 இருக்காங்களா அவங்க வந்து குரூப் பிக்கு போயிடுவாங்க. குரூப் பியோட டாப் 4 இருக்காங்களா அவங்க வந்து குரூப் ஏ அப்படி போயிடுவாங்க. அதாவது பாட்டம் 4 எல்லாம் அப்படியே அடுத்தடுத்த குரூப்பு கீழே தள்ளிட்டு அடுத்த டாப் 4 எல்லாம் அடுத்தடுத்த குரூப் மேலே வந்து போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கும் நடக்கும். ஒரு ரவுண்டுக்குமே மொத்தம் 4 ரவுண்ட் இருக்குது. 4 ரவுண்டுக்குமே ஷிஃப்ட் ஆகினே இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இதில் நீங்கள் தக்க வச்சுக்க முடியும், இல்லைனா தக்க வச்சுக்கவே முடியாது. இதுதான் என்ன குரூப் ஏ அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பாட்டம் 4ல் வராமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மீடியமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜ் தக்க வச்சுக்கணும். அதே ஆல்ட்டு 4 ரவுண்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரவுண்டுமே முடிஞ்சிச்சு. குரூப் ஏல டாப் 8 டீம்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து டைரெக்டாக ஃபைனல்ஸுக்கு போயிடுவாங்க. இதுதான் குரூப் ஏக்குள்ள அட்வான்டேஜ். நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த டைமில் குரூப் ஏ வருவீங்க. அதில் ஒரு அளவு நல்லா ஆவரேஜாக ஒரு மீடியமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா டாப் 8 வந்துன்னா டைரெக்டாக ஃபைனல்ஸ் போயிடலாங்க. ஆமாம், குரூப் ஏல வந்து பாட்டம் 8 டீம்ஸும் குரூப் பியில் டாப் 8 டீம்ஸும் 2 பேருமே சேர்ந்து எங்கே வர போனாங்கன்னா செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க. டோட்டலாக அவங்க 14 டீம் ஆயிடுச்சா. மீதி உள்ள ரிமைனிங் டீம்ஸ் என்ன பண்ண போகிறாங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் பியில் பாட்டம் 8 டீம்ஸ் இருக்காங்கல்ல அவங்க குரூப் சி டீம்ஸு, குரூப் டியில் டாப் 8 டீம்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கே போவாங்கன்னா சர்வைவல் ஸ்டேஜ் போயிடுவாங்க. அப்போ குரூப் டியோட பாட்டம் 8 என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த பிஎம்பிஎஸ்ல விட்டு எலிமினேட் ஆகிடுவாங்க. ஆமாம் கைஸ், நீங்கள் கேட்ட ரைட்டு தான். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 64 டீமில் குரூப் டியில் இருக்கவங்க பாட்டம் வந்து அவங்க வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. மற்றபடி குரூப் ஏல இருக்கவங்க வந்து டாப் 8 வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. மீதி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்கன்னா சர்வைவல் ஸ்டேஜ் போயிடுவாங்க. சர்வைவல் ஸ்டேஜ் எப்போ நடக்க போகுது ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி டு 5ஆம் தேதி வரைக்கும் சர்வைவல் ஸ்டேஜ் நடக்க போகுது. சர்வைவல் ஸ்டேஜில் டோட்டலாக எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். சர்வைவல் ஸ்டேஜில் வந்து எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டோட்டலாக 32 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 32 டீம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதில் வந்து டாப் 8 நல்லா கேட்டுக்கோங்க, டாப் 8 மட்டும்தான் செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியும். என்ன ஆல்ரெடி கேட்குறீங்கன்னா ஆமாம், இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து சர்வைவல் ஸ்டேஜ். ஏன்னா ஆல்ரெடி 16 டீம் வந்து செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க ஓகேங்களா. ஆல்ரெடி ஃபைனல்ஸுக்கு 8 டீம்ஸ் போயிட்டாங்க. குரூப் ஏல பாட்டம் 8 வந்து பாட்டம் 8ம் குரூப் பியில் வந்து டாப் 8 சேர்ந்து ஆல்ரெடி சர்வைவல் செமிஃபைனல்ஸில் 14 டீம் போயிட்டு உக்காந்துட்டாங்க ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் டீம் 32 டீம்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து மொத்தமாக 12 மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க. அதில் வந்து ஓவரால் ஸ்டாண்ட்ஸில் வந்து டாப் 8 மட்டும் 32 டீம்ஸ்லேருந்து டாப் 8 மட்டும் தான் எங்கே போகிறாங்க செமிஃபைனல்ஸு போவாங்க. மற்ற எல்லா டீமுமே எலிமினேட்டட். ஆமாம் கைஸ், எல்லாமே எலிமினேட்டட். ஆல்ரெடி செமிஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 டீம் போய் உக்காந்துட்டாங்க. இது ஒரு 8 டீமு, டோட்டலாக 24 டீம் ஆயிடுச்சு. 24 டீம் செமிஃபைனல்ஸ் எப்போ ஆட போகிறாங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 9 to 12 வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் நடக்க போகுது. செமிஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 டீம்ஸ் இருப்பாங்க. 24 டீம்ஸுமே செமிஃபைனலுமே டஃப் தான். ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் இந்த ரவுண்ட் நடக்கும்ல அதுலேயே நீங்கள் வந்து நல்லா ப்ளே பண்ணி டாப் 8ல் வந்துட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சு ஈஸியாக வந்துடலாம். இல்லைனா செம்ம கஷ்டம். ஏன்னா செமிஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 டீம்ஸ் ஆடுறாங்களா. 24 டீம்ஸுமே எத்தனை மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக 16 மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த 16 மேட்ச்சில் டாப் 6 மட்டும்தான் குவாலிஃபை ஃபார் கிராண்ட் ஃபைனல்ஸ். ஆமாம் கைஸ், இன்னும் ஆல்ட்டு செமிஃபைனல்ஸ் மொத்தம் 16 டீமே நீ வந்து பார்த்தீங்கன்னா 14 டீம் தான் சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், இன்னொரு லாஸ்ட் சான்ஸ். அதுக்கு தான் இன்னொரு கிராஃப்டன் வந்து லாஸ்ட் சான்ஸ் குவாலிஃபையர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் செமிஃபைனல்ஸில் ஆல்ரெடி 24 டீம்ஸில் டாப் 6 போயிடுவாங்களா. மீதி 7 to 24 டீம்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து எப்போ நடக்க போகிறாங்க லாஸ்ட் சான்ஸ் குவாலிஃபையர் எப்போ நடக்கும்னா 13-14 2 நாள் தான் மேட்ச் நடக்க போகுது. லாஸ்ட் சான்ஸ் குவாலிஃபையரில் மொத்தம் எத்தனை டீம் சான்ஸ் குவாலிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டீம் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா மொத்தம் 16 டீம் ப்ளே பண்ணுவாங்க. இதில் வந்து நினச்சே பார்க்க டாப் 2 தான் வந்து ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஆமாம், வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு சான்ஸ் எடுக்கணும்னா ரவுண்டு 1லேயே நல்லா ப்ளே பண்ணிட்டு ஈஸியாக வந்துடுவீங்க. மற்ற ஸ்டேஜில் செம்ம டஃப்பு.
டாப் 2 குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆல்ரெடி 14 டீம் ஆல்ரெடி குரூப் ஏல டாப் வந்து எங்கே வந்துட்டாங்க, ஃபைனல் வந்துட்டாங்க. செமிஃபைனல்ஸில் ஒரு 6 டீமு, அப்புறம் இங்கே லாஸ்ட் சான்ஸ் குவாலிஃபைல 2 டீம், டோட்டலாக 16 டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. 16 டீம் ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19 to 21 நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம ஜெய்ப்பூர் தான் கைஸ் லேண்ட் நடக்க போகுது. இந்த டைம் செம்ம டஃப்பாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். செம்ம டஃப்பாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சிம்பிளாக நான் சொல்லணும்னா எந்தெந்த டீம்லனா குரூப் ஏல வந்து டாப் 8 ஃபைனல் போயிட போகிறாங்க. செமிஃபைனல்ஸில் டாப் 6 வந்து ஃபைனல் போக போகிறாங்க. லாஸ்ட் சான்ஸ் குவாலிஃபைல டாப் 2 ஃபைனல் போயிடுவாங்க. டோட்டல் 16 டீம் வந்து இதுதான் ஃபைனல்ஸ் போக போகிறாங்க. இதுதான் கான்செப்ட்டு. இந்த டைம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. எதனால்னா 4 தமிழ் டீம் வந்து இதில் ஆட போகிறாங்க. யாருன்னா டிடி, வெல்ட், ட்ராய், அந்த ரைசிங் ஸ்போர்ட்ஸு 4 டீமுமே விளையாட போகிறாங்க. ஆனால் இதில் வந்து ஃபைனலில் சாம்பியன் ஆகப்போ இன்னும் ஒரு அட்வான்டேஜ் ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாரி பப்ஜி மொபைல் வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஸ்லாட் வந்து கிடைக்க போகுது. ஆமாம் கைஸ், நீங்கள் கேட்டது ரைட்டு தான். அதெல்லாம் வேறு லெவலில் கன்ஃபார்ம். எதனா ஒரு தமிழ் டீம் வந்து குவாலிஃபை ஆகி இந்தியாவை ரீப்ரசன்ட் பண்ணுற மாரி குளோபல் ஸ்டேஜில் போனால் வேறு மாதிரி இருக்கும். இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஆரியன் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து சாம்பியன் ஆகி உங்களுக்கே தெரியும் 2025ல சாம்பியன் ஆகி நம்மளை இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாரி போய் ஆடினாங்க. இந்த டைம் யார் ஆட போகிறாங்க அப்படின்ட்டு ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 தமிழ் டீம் டெஃபினட்டாக நல்லா ப்ளே பண்ணி போவாங்கன்னு நினைக்கிறோம். இது வந்து எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா வருகிற 6ஆம் தேதி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரிடே அப்டேட்டு ஷார்ட்ஸில் பக்காவாக வரும். வேணுங்கிறவங்க ஒரு ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்காக தான் எனக்கு வந்து சரி என்னால் முடிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு தரணும். அந்த ஒரு இதில் தான் எனக்கு பிஸி ஷெட்யூல்லுமே நான் அந்த வீடியோ எடுத்து போகிறேன். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு பிஎம்பிஎஸ் அப்டேட்டோட சந்திப்போம். ஓகே காய்ஸ், பாய். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ஆல்ட். பீஸ்.